அலையென மக்கள் திரண்டு வந்து அற்புதராம் தூய அந்தோணியாரை மாட்சிப்படுத்தி திருத்தேரை அலங்கரித்து அதன் அழகு நம்மை சிலை என நிற்க வைக்கிறது. கலையெல்லாம் சேர்த்து எழுதின சித்தன வாசல் ஓவியமாய் காவியமாய் திருத்தேர் நிற்பதை காண கண்கள் கோடி வேண்டும். இந்த சிங்கார தேரில் வலம் வர இருக்கும் தூய அந்தோணியாரிடம் நம்முடைய குறைகளை ஒப்படைப்போம். உலகில் கொதிக்கும் நீரை போல துயரங்கள் நிறைந்தவருக்கு அதிசயங்களை அன்பர் இயேசுவிடமிருந்து பரிந்து பேசி வழங்க இருக்கிறார். தன் தோளில் தவழ்ந்திருக்கும் குழந்தை இயேசுவிடம் நோயாளிகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் திருமண வரங்களுக்காகவும் குழந்தை வரங்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம். தந்தை அவர்கள் இப்போது தேரி சின்னப்பா தேரை மந்திரிக்குமாறு கேட்டுக்கொள்க. தயவுசெய்து எல்லாரும் முன்னாடி தேர் முன்னாடி போயிடுங்க பார்ப்போம். மகிமை மிகு மதுரவாயில் ஆலயத்தின் 35ஆம் ஆண்டு பெருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் காணொளியில் கண்டவர்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். புவி வாழும் மக்களுக்கு புது வாழ்வு தந்தவரை புதல்வனாய் கரங்களில் தாங்கி புதுமைகள் பல புரியும் புனித அந்தோணியாரின் ஆலயம் மதுரவாயில் மண்ணில் மலர்ந்ததன் நிகழ்வை மனதினில் பதிப்போம். சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்களின் இராணுவ மருத்துவமனையாக விளங்கிய பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவக் கல்லூரி கிபி 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் மயிலை பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் வாங்கிய பின் சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் கத்தோலிக்க திருச்சபை நிறுவனமாக உருமாறியது. இங்கு பணியாற்றிய தந்தையர்கள் மதுரவாயில் மக்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய கிபி 1974ஆம் காலகட்டத்தில் மதுரவாயலில் ஒரு சிறிய குடிசை அமைத்து பணியாற்றி வந்தனர். மதுரவாயல் மக்கள் புனித அந்தோணியார் மீது கொண்ட அளவு கடந்த அன்பால் கிபி 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் நாள் பேராயர் காஷ்மீர் ஞானாதிக்கம் எஸ்ஜே அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு புனித அந்தோணியாருக்கு இவ்விடத்தில் ஒரு தேவாலயம் எழுப்பப்பட்டது. புனித அந்தோணியாரின் வல்ல செயல்களால் கிபி 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் இவ்வாலயம் அதிகாரப்பூர்வமாக மதுரவாயில் பங்காக அறிவிக்கப்பட்டு பிலார் தந்தையர்கள் எனப்படும் புனித சவேரியார் மறைபரப்பு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரவாயில் பங்கு மக்களின் பக்தி முயற்சியால் கிபி 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் துணை ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆலயமணி கோபுரமும் கிபி 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் நாள் இன்று நாம் காணும் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயமும் உருவாக்கப்பட்டது. ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் இவ்வாலயத்திற்கு திருக்கொடி மரமானது கிபி 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் நாள் சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் வேந்தர் அருட்தந்தை பெஞ்சமின் சூசை அவர்களால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு இவ்வாலயம் சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள் நியமிக்கப்பட்டார். தந்தை அவர்களின் வருகைக்கு பின் ஆலயம் மேலும் மெருகூட்டப்பட்டு பக்தர்களின் வருகையும் இரட்டிப்பானது. திருத்தலத்திற்கு நிகராக அனைத்து வசதிகளையும் பெற்று திருப்பயணிகளின் விருப்ப ஆலயமாக இவ்வாலயம் திகழ்ந்திட அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களின் உழைப்பு இன்றியமையாதது. ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் ஆற்றலோடு சிறந்து விளங்கும் அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு மதுரவாயில் பங்கு மக்கள் வாஞ்சையோடு தங்கள் பங்களிப்பை வாரி வழங்கி ஆலயத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்த்து வருகின்றனர். சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அணு அளவும் குறையாத அருளோடு வீற்றிருக்கும் புனித அந்தோணியார் தம்மை நாடி வரும் அனைவருக்கும் நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க இவ்வாலயத்தின் 35ஆம் ஆண்டு பெருவிழா நம் அனைவருக்கும் ஏராளமான நன்மைகளை தாராளமாக இவ்வாண்டில் வழங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் நாயகன் ஆண்ட்ரூ டொமினிக் தலைமையில் மதுர நாயகன் அந்தோணியாரின் ஆண்டு பெருவிழா நம் அனைவருக்கும் காண கிடைக்காத
கண்கொள்ளா காட்சி. கலந்து கொண்ட யாவருமே இதற்கு சாட்சி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாதாக. கரங்களை உயர்த்துவோம். அடுத்தூது நடக்கிற வெக்கையிலே எங்களுக்காக வேண்டிக்கொள். எங்கள் தாயே, ஆரோக்கிய அன்னையே, என் பங்கி பாதாம் விடுகிற அந்தோணியாரே, வாழ்க. நெடுஞ்சாலை வழித்துணை கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் தேர் திருவிழா இன்று 14/6/2025 சனிக்கிழமையன்று நம் மதுரவாயல் புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து இதோ கோலாகலமாக ஆரம்பமாக உள்ளது. புனித அந்தோணியார் தேருடன் மிக்கேல் அதிதூதர் மற்றும் மாதாவின் தேர் மந்திரிக்கப்பட்டு புறப்பட தயாராக உள்ளது. தேர் பவனியில் முன்னால் வான வேடிக்கைகள் வெடித்து முழங்க விண்ணை அதிரும் ஒளி காதை பிளக்கின்றது. நம்முடைய தேர் பவனியில் எப்போதும் போல செண்டை மேளங்கள் தாளத்துடன் இசை ஒளி எழுப்ப அதன் பின்னே பலிபீட பூக்கள் அணிவகுத்து செல்லும் காட்சி கண்கொள்ளா காட்சி. அதன் பின்னே குழந்தைகள் ஒய்யாரமாக நடந்து செல்ல, அதன் பின்னே பெண்களும் வரிசையாக செல்ல, அதன் பிறகு அழகாக ஜோடித்த புனித மிக்கேல் அதிதூதர் தேர் சென்று கொண்டிருக்கின்றது. அதன் பின்னே நம் மரியாயின் செயலரும் பாடல் குழுவினரும் ஜபமாலை சொல்லியும் பாடல்கள் பாடியும் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் ஒவ்வொரு 10 மணியும் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்காக ஜெபித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நம்மை அரவணைத்து எப்பொழுதும் பரிந்து பேசும் மாதாவின் தேர் சென்று கொண்டிருக்கிறது. மாதாவின் தேர் முன்னே மீண்டும் பெண்கள் வரிசையாக அணிவகுத்து செல்ல, அதன் பின் பேண்ட் வாத்தியம் கம்பீரமாக முழங்க, அதன் பின்னே ஆண்கள் வரிசையாக செல்ல, அதன் பிறகு பட்டுக்கொடைகள் பட்டொளி வீசி மின்னிச் செல்லும் காட்சி அற்புதமான காட்சி. இறுதியில் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நன்னாக்கு அழியா நம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் தேர் மிக அற்புதமாக ஜோடிக்கப்பட்ட நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. புனித அந்தோணியார் தேர் செல்லும் இடங்களிலெல்லாம் புனித அந்தோணியாரின் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி ஜெபிக்கும் காட்சி மெய் சிலிர்க்க வைக்கிறது. கோடி அற்புதர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்னாக்கு அழியா நற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அன்பை அள்ளித்தந்து ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியை தன்னுள் வைத்து ஞானத்தை அணிகலன்களாக கொண்ட புனித பதுவை அந்தோணியாரே, திருமறையை பாதுகாத்த திருச்சபையின் மாணிக்கமே, 35ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் தாராளமான ஆசீருக்காக காத்திருப்போர் ஏராளம். லிஸ்பனில் பூத்த லீலி திருவிவிலியத்தில் குழந்தை இயேசுவை தாங்கி மாந்தர் போற்றும் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான மக்களின் நடுவே ஊர்வலம் வருகின்றார். மதத்துவம் இல்லாத மதுரவாயலாய் திகழச் செய்த எம் விண்ணக வேந்தன் வாழ்விற்கும் வழிபாட்டிற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் உணர்ந்து விசித்திரமான வாழ்வை வாழ்ந்த எம் பதுவையரே, நிழல்களை தொழுது நிஜங்களை வெறுக்கும் மதுரவாயலுக்கு புதுமைகள் செய்ய புனிதராய் பதுவையில் புது பிறப்பெடுத்தவரே, உமக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். கேட்க மறுத்த காதுகள் இன்று பிரசன்னத்தை செவி கொடுத்து கேட்கச் செய்தாயே. தன்னை வெறுத்து மற்றவரை விருப்பத்தோடு கரை சேர்க்கும் தோணியாய் வாழ்ந்த எம் மாமணிக்கு மங்கள பண் இசைத்து 4 கால் மண்டப சாரதியில் வலம் வருகின்றார். ஒற்றை கதவுக்கு பின் காத்திருக்கும் மனங்களின் குறைகளை நிறைகளாக மாற்ற உங்களை தேடி வருகின்றார். மனிதர்களையும் வாகனங்களையும் சுமந்து சுமந்து களைப்படைந்த வீதிகள் இன்று அற்புதரை சுகமான சுமையாக சுமக்கின்றது. நம் கோடி அற்புதரின் ஆசீர் கார்மேகத்தின் நீர்த்துளியை போன்று நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பி நீண்ட மகிழ்வை மழையென பொழிவார். தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே, வாழ்க வாழ்க வாழ்க, வண்ண திருவடி புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவாய். தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் அனைவரும் நினைவாய். பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவாய். தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் அனைவரும் நினைவாய். தவிக்கும் உள்ளம் தலை உயர்த்த தர்மம் தானென்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்ந்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே, வாழ்க வாழ்க வாழ்க, வண்ண திருவடி புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. 10ஆம் நாள் திருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழா பிரசித்தி பெற்ற விழா. ஆம், மிக்கேல் அதிதூதர் துணை கொண்டு ஊர் கூடி ஊர் பார்க்க மக்கள் திரண்டு வந்து தேர்பவனியில் தங்களை ஈடுபடுத்தி பின்தொடர அன்னநடையிட்ட தேர் மதுர நாயகனை சுமந்து செல்கிறது. மக்களின் ஒற்றுமையை
மறைமுகமாக வெளிப்படுத்தும் ஓர் அற்புத விழாதான் தேர் திருவிழா. பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கும் நோக்கத்துடன் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. தேகச் சுடராய் தேவதைகள் வெண்ணாடை குடைபிடிக்க அது தேர் திருவிழாவா அல்லது தேர் சுமந்தவருக்கு விழாவா என்று எண்ணத் தூண்டும். அகலம் குறைந்த வீதிகள் ரத வீதிகளாயின. மதுரவாயிலின் மன்னவனான மதுரநாயகனை பெருமைப்படுத்தும் விதமாக இத்திருவிழா அமைகிறது. வயிறு சுருண்டு பசி என்று சொல்ல வார்த்தை வராத பொழுது மதுரநாயகனின் சன்னிதானத்தில்தான் உணவு. வயிறு நிறைய உண்டவர்கள் அன்று தொட்டு இன்று வரை துன்பத்தில் துவளும் எத்தனையோ மாந்தர்கள் பவனியில் பங்கெடுத்தால் துயரை போக்கும் பங்காளராய் வதுவையர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் பலர் தேரை இழுக்க பிணியினால் நகராத பலரின் கால்கள் உன்னை கும்பிட விரல் தொட்டும் பரவசத்தால் தன்னிலை மறந்து நகர்கிறது. கால்கள் சந்தோஷமாய் உன்னை ரசித்தபடி உன் ஆசிர் கிடைக்காதோ என்ற ஏக்கப் பார்வையில் சிற்றின்ப சிந்தனைகளை அகற்றி பேரின்பமாய் பெருமை மிகு செயல்களை செய்ய வைத்து எம் இளையோரை அவர்களின் வருங்கால வாழ்வை வளம் பெற செய்ய இத்தேர்பவனியில் கலந்து கொள்ள வாய்ப்பை தந்தாய். விழிகள் 2, பார்வை 1, கால்கள் 2, பாதை 1. பாதை இல்லை என்றாலும் பாதங்களை பதியவை தானே பாதை உருவாகும். அந்தோணியார் உருவாக்குவார் என்ற நம்பிக்கையில் இதோ மதுரநாயகனின் மக்கள் உன் அடிதொழ உம்மை நோக்கி வருகின்றார்கள். மதுரநாயகனைப் போல் ஒரு மாமருந்தில்லை, மதுரவாயிலை போல் ஒரு வாயில் இல்லை, எம் பங்கு தந்தை போல் வேறு ஒருவரும் இல்லை. அதிசயமும் அற்புதமும் நம் வசம் இல்லை. பகுத்து அறிந்திட பகுத்தறிவு தந்து சுயநலம் என்ற சாக்கடையை அறுத்தெறிய செய்ய இத்தேர்பவனி ஒரு நல்ல வாய்ப்பை தந்தது. இப்பவனி ஒரு ஆன்மீக பவனி, பற இசையுடன் பவனி. எம் சங்கதிகளுக்கு சந்தான பாக்கியம் தந்து கோபத்தை கரைத்து சாந்தத்தை காந்தமாய் பற்றிக்கொள்ள செய்தவர். கடந்ததை நினைத்து கண்கள் முட்டும் கண்ணீருடனும் யாசிப்பதையும் யோசிப்பதையும் மதுரநாயகன் அறிவார். தேர்பவனியில் செல்லும் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பக்கங்களை புரட்ட வேண்டாம். அது புன்னகையும் தரும், புயலையும் தரும். இன்று நடப்பதே நிஜம். பதிக்கப்படாத நினைவுகளாய் இருக்கட்டும் நினைவுகள். கடலில் கலந்த புள்ளிகளாக காணாமல் போகும். இத்தேர் திருவிழா உங்களுக்கு ஓர் சுகமளிக்கும் அற்புதத்தை தரும் திருவிழா. தள்ளாடி நடக்கும் 60 உச்சம் தொட்டவரும் இவ்விழாவில் உண்டு. மானை போல் துள்ளி ஓடும் 20 உச்சம் தொட்டவரும் இத்திருவிழாவில் உண்டு. நாம் ஏங்கும் ஏக்கம் அற்புதரை தொட்டுவிட்டால் அடங்கிவிடும். ஏக்கத்திற்கான விடையும் கிடைத்துவிடும். காலையில் உதிக்கும் செந்நிற சூரியனின் சிவப்பு வானமெங்கும் படரும். உன் எண்ண தூரிகையை புனிதர் முன்வை, அவர் வண்ண ஓவியம் தீட்டுவார். உன் வாழ்வில் வாடிய பயிராய் வாடிய உள்ளத்தோடு மாமுனியை தேடி வருவோர் பதங்காமல் சிற்பமாய் செதுக்கி அனுப்புவார். பரமன் பல்லக்கை பழுதான மனங்களுடன் சுமக்கின்றது. பாவப்பட்ட மனங்களும் சுமக்கின்றது. நல் மனங்களும் சுமக்கின்றது. பாமரனும் சுமக்கின்றான். கடல் நீர் கதிரவன் துணையால் கார்மேகமாய் மாறி அடைமழை பொழிந்தாலும் மழை நீரில் எவ்வாறு உப்பில்லையோ
அதுபோல் பக்தர்களின் மனதில் மதத்துவ பேதமில்லாமல் மதுரநாயகனை சுகமாக சுமக்க விழிவைத்து காத்திருக்கின்றார்கள். வேதனையை தீர்க்கும் வேத பொருளாய் நம் மாமுனி மக்கள் எண்ணங்களில் நிலைத்திருக்கின்றார். வேதநாயகன் இன்று மதுரநாயகனாக மாறி மனிதன் வேதனையை போக்கவே மனிதநேயமாய் காட்சி தருகின்றார். இருண்ட இதயம், உதிர்த்த சோகம், தட்டிப்போன வெற்றி, சகிக்க முடியாத மனக்கசப்பு, இத்தனை வார்த்தைகளுடன் தேர்பவனி மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரிங்காரமிடுகிறது. இதற்கு மதுரநாயகன் சொல்லும் ஒரே பதில், அற்புதம் காண உங்கள் உள்ளங்களை தயார்படுத்துங்கள். புதுமையை கண்டுணர புதுமை நாயகரின் 35ஆம் ஆண்டு திருவிழாவில் தன் இருகரம் விரித்து மங்கா புகழ்பெற்ற மதுரவாயில் மக்களை அழைக்கின்றார். 8 திக்கும் ஒளிக்கட்டும் மதுரநாயகனின் புகழ் வாழ்க, உம் நாமம் ஓங்குக, உம் புதுமைகள் வாழ்த்தட்டும் இவ்வையகம். ஹாய் ஷெரின், எப்படி இருக்க? இருக்கேன். என்ன அந்தோனியார் திருவிழா, அதுவும் முகத்துல சந்தோஷமே இல்லாம சலிப்பா சொல்ற? இல்லப்பா, என்னோட மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் தொலைஞ்சிருச்சு. அட கவலைய விடு, நம்ம கூகுள்கே டஃப் கொடுத்து நம்ம செயின்ட் தேடி தருவாரே. என்னப்பா சொல்ற? புரியவே இல்ல. அட காணாமல் போன பொருட்களை நம்ம கண் முன்னாடி காட்டுவாரு. ஆனா நம்பிக்கையோடு வேண்டணும், கண்டிப்பா நம் கண்முன் காட்டுவாரு. யார் தெரியுமா? யாரு? அவர் திருவிழால தான் நம்ம இங்க பங்கெடுக்க இருக்கோம். அவர்தான் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நல்ல கேள்வி. புனித அந்தோனியார் இத்தாலி பதுவாவில் 1195 பிறந்தார். சின்ன வயசுலிருந்து விவிலியத்துல ஆர்வம் கொண்டு பிறகு பிரான்சிஸ்கன் துறவியாக ஆனார். ஓ, அதான் அந்த பிரவுன் ட்ரெஸ்ல தேர்ல தெரியுறாரே, அது அவரா? ஆமா, அவர் குழந்தை இயேசுவ கையில் ஏந்த பாக்கியம் பெற்றவர். ஆமா, நான் கூட நிறைய சர்ச்சில் பார்த்திருக்கேன். அவர் நிறைய புதுமைகள் செஞ்சிருக்காரு தெரியுமா? அப்படியா? சொல்லு சொல்லு, இன்ஸ்டா ரீல்ல போடலாமே அதை பத்தி. நில்லு, அதெல்லாம் நம்ம சர்ச் விசுவாசத்தின் வாசல், அதாவது நம் கைபேசியின் வாசல் மூலமாக நம் மகிமைகளையும் விசுவாசத்தையும் உலகிற்கு காட்டிய நம் ஜோசப் அண்ணா பார்த்துப்பாரு. சரி சரி, நீ சொல்லு. ஒரு நாள் மீன்களுக்கு போதித்தாரு தெரியுமா? அந்த மீனும் அவர் சொல்றத கேட்டுச்சு. வெயிட், ஃபிஷ்ஷா? அட ஆமாம்பா. வாவ், சூப்பர்ல. அது மட்டும் இல்லாம நம்ம பங்குல இல்லாம மற்ற பங்குல இருந்து வந்து கூட முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நிறைய சாட்சிகள் சொல்லுவாங்க தெரியுமா? ஓஹோ, அதனாலதான் அவர் உடல் அழிஞ்ச பிறகும் அவர் நாக்கு அழியாம இன்னைய வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆம், உண்மைதான். ஏன்னா அவர் உன்னையும் என்னையும் போல தேவையற்றதை பேசாம நல்ல குணமுள்ள சொற்களை பேசி தன் சொல் வழியாக பலரை மாற்றினார் தெரியுமா? I am so happy about hearing this. கண்டிப்பா நானும் நம் புனிதரை போல வாழ பேச முயற்சி பண்றேன். ஆமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம கேடிசம் எடுக்கிற ஜெகதீஷ் அண்ணாவோட கோல்ட் செயின் காணாம போயிருச்சு. உடனே அவர் அந்தோனியார் கிட்ட நம்பிக்கையோட வேண்டினாரு. பிறகு நம் சர்ச்சில் யாரோ எடுத்து அதை ஃபாதர் கிட்ட கொடுத்தாங்க. அண்ணா கிட்ட செயின் கிடைச்சிருச்சு தெரியுமா? அதே போல மண்டே என்னோட கிளாஸ் ஒர்க்கும் கிடைச்சிரும். சரி, நம்பி வருவோரை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் பதுவை அந்தோனியார். சரி, தேர் கிளம்ப போகுது. ஆமாம்பா, நம்ம கான்வர்சேஷனை இதோட முடிச்சிட்டு தேர் பவனியில் பக்தியோடு பங்கெடுப்போம். வா ஷெரின், போகலாம். போகலாம். புனிதர்களுள் புகழ்மிக்கவர் புனித அந்தோனியார். அவர் திருத்தலங்களில் கூடி வரும் மக்கள் இதற்கு சாட்சி பகர்கின்றனர். குறிப்பாக பிற சமயத்தவரும் புனித அந்தோனியாரை நாடி வருவதை காண்கின்றோம். தேனிருக்கும் இடத்தில் எறும்புகள் கூடுவது போல புனித அந்தோனியாரின் வல்லமைமிக்க மன்றாட்டுகளின் பலனை சுவைக்க கோடிக்கணக்கான மக்கள் அந்தோனியாரை நாடி செல்வதை பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கின்றது. மக்கள்
மகிழ்ச்சியோடு கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்பதை வாழ்க்கை அனுபவத்தில் காண்கின்றனர். இறைவன் புனித அந்தோணியாருக்கு கொடுத்த புதுமை வரத்தை கண்டு தங்கள் அனுபவத்தை பறைசாற்றுகின்றனர். இன்றும் நம் பங்கின் கதாநாயகனான புனித அந்தோணியாரின் 35வது தேர் திருவிழாவினை கொண்டாடும் வேளையில் நம் அந்தோணியாரை போல நாமும் வாழ்ந்து புனிதத்துவத்தை சுவைத்து அவர் அருள் ஆசியோடு பங்கு பெற்று மகிழ்வோம். பாருங்கள். ஆண்டி, ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாவே உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பாப்பா சொல்கிறது? எனக்கு பல சோகங்கள் இருக்குது, சொன்னாலாம் உனக்கு புரியாது பாப்பா. நீங்க எல்லா சோகத்தையும் என்கிட்ட சொல்லுங்க ஆண்டி, என்னால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்குறேன். நீயே ஒரு குட்டி பொண்ணா இருக்க, நான் என்னத்த சொல்ல முடியும் உன்கிட்ட? பரவாயில்ல ஆண்டி, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. நானும் போகாத கோயில் இல்லை, என்னை வீட்டிலேயே யாரும் மதிக்கிறது இல்லை. வெளியில் எங்கேயா போனாலும் ஒரு மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. அப்படியா? இதே மாதிரி தான் ஆண்டி ஒரு அம்மா எங்களோட கோயிலுக்கு வந்து எங்களோட அந்தோணியார்கிட்ட முட்டி போட்டு அழுது வேண்டிக்கிட்டாங்க. எல்லார் கோயிலுக்கும் போயிட்டு தான் வந்தாங்க, ஆனால் அழுது வேண்டிக்கிட்டாங்க. அவங்க போன கொஞ்சம் மாதத்துலேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ப்ரெக்னென்ட் ஆன கொஞ்சம் மாதத்துலேயே குழந்த பிறந்துருச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு சொல்லாத வார்த்தையே இல்லை. அதனால் போய் அந்தோணியார்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு, அந்தோணியாரே எனக்கு குழந்தைய கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த குழந்தைய அவங்க அந்தோணியார் தான் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு தெரியுதுல்ல. அதனால் அந்த குழந்தைக்கு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்தோணியார் மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணி அந்தோணியாருக்கு நன்றி சொல்லிட்டாங்க. அப்படியா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு இந்துவாக இருக்கேனே, என்னையெல்லாம் அந்த சர்ச்சில் சேர்ப்பாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்தோணியார் எல்லார் வார்த்தையும் கேட்பாரு. அப்படியா பாப்பா? சரி, நீ உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லி என்னையும் அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போறியா? வாங்க ஆண்டி, நாம் 3 பேரும் வர டியூஸ்டே நாம் 3 பேரும் போகிறோம். சரி பாப்பா, நான் கண்டிப்பாக வரேன், நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்கும் ஒரு அதிசயம் நடக்கும்னு நம்புகிறேன், நானும் நம்புகிறேன். போகலாம் பாப்பா. கண்டிப்பாக நடக்கும். அந்தோணியாரே வாழ்க. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளில் ஒன்றுதான் போர்த்துகல். அந்நாட்டின் தலைநகர் லிஸ்பன். இத்தாலிக்கு செல்லும் பயணிகள் கப்பலில் லிஸ்பன் துறைமுகத்திலிருந்துதான் தங்கள் பயணத்தை துவங்குவர். 1139ஆம் ஆண்டு போர்த்துகல் நாட்டை அல்போன்சா என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் திருத்தந்தையின் பாதுகாவலில் ஆட்சியை தொடர்ந்ததால் 1179ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவரது ஆட்சிக்கு ஆதரவளித்தார். அதன் காரணமாக அங்கு பல துறவற இல்லங்கள் உதயமாயின. அல்போன்சா ஹென்றி மரணத்துக்கு பின் 1ஆம் சாங்கோ என்பவர் ஆட்சி பொறுப்பேற்றார். அவர் திருச்சபையோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அதன் காரணமாக 1208ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டால் தண்டனைக்கு உள்ளானார். பின்னர் ஹென்றி போர்த்துகலின் தலைநகரை லிஸ்பனிலிருந்து கோயம்பரா நகருக்கு மாற்றினார். 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் மார்ட்டின் திபியோன் மரிய தெரேசா தம்பதியருக்கு மகனாக லிஸ்பனில் அந்தோணியார் அவதரித்தார். மார்ட்டின் திபியோன் எருசலேமின் முதல் மன்னரான கோத்திபிரோயி லியோன் என்பவரின் மரபை சார்ந்தவர். மூர் சாதியினரின் பிடியிலிருந்து போர்த்துகல் நாட்டை விடுதலை செய்வதற்காக அரசுடன் அயராது உழைத்தவர். அந்தோணியார் குடும்பம் அரசு குடும்பமாக இருந்தாலும் சிறந்த கிறிஸ்துவ மனம் கமழும் பக்தி நெறிமிக்க குடும்பமாக சிறந்து விளங்கியது. அக்கால வழக்கப்படி குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் புனித பத்ரியார்க்கால் பேராலயத்தில் திருமுழுக்கு கொடுத்தனர். அப்போது அவருக்கு பெர்தினாந்து என்று பெயர் வைத்தனர்.
இவரது பெற்றோர் மகனை ஒழுக்கமிக்க குழந்தையாகவும் அறிவுமிக்க குழந்தையாகவும் வளர்த்தனர். தினமும் திருப்பலிக்கு செல்வதையும் அன்னை மரியாளை நோக்கி ஜெபிப்பதையும் பெற்றோர் இவருக்கு அன்றாட வழக்கமாக்கினர். அதனால் சிறு வயதிலேயே அந்தோனியாருக்கு இறை பக்தியும் ஏழைகள் மீது இரக்கமும் பிறருக்கு உதவும் எண்ணமும் வளர்ந்தது. சிறு வயதில் பக்தியுடன் கூடிய மனித நேயத்தில் வளர்ந்து வந்த பெர்தினாந்துவை அனைவரும் சின்ன சம்மனசு என்று அன்பொழுக அழைத்து மகிழ்ந்தனர். லிஸ்பன் நகரில் ஆயர் சாகர் ஆண்டகை அவர்களால் நடத்தப்பட்டு வந்த பேராலய பள்ளிக்கு கல்வி கற்க இவரை அனுப்பி வைத்தனர். அங்கு உலகியல் கல்வியுடன் லத்தீன் மொழியையும் மறை கல்வியையும் கற்றார். படிப்பிலும் சிறந்து விளங்கினார். அன்றாடம் திருப்பலிக்கு சென்று அருட்தந்தையருக்கு பீட உதவிகளை செய்து வந்தார். திருப்பலி முடிந்ததும் சிறிது நேரம் தனித்திருந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க தவறுவதில்லை. இப்படி ஒரு நாள் இவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கருத்த உருவத்துடன் அழகை ஒன்று அவர் முன்னே வந்து நின்று அவரை அச்சுறுத்தியது. அஞ்சாத சிறுவன் பெர்தினாந்துவின் பிஞ்சு விரல்கள் பளிங்கு தரையில் சிலுவை அடையாளமிட்டன. அதனை கண்ட கரும்பேய் அலறிக்கொண்டே ஓடி மறைந்தது. அச்சிலுவை அடையாளம் இன்றும் அழியாமல் இருப்பதை நாம் காணலாம். அழகையை வென்று அந்த உயரிய ஆயுதமான சிலுவை அடையாளத்தை பலமுறை முத்தம் செய்தார் பெர்தினாந்து. ஹலோ டேனுகா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா அழகாக தெரியுறீங்களே, என்ன விஷயம்? ஓகே மேம், இப்போ நல்லா இருக்கேன், நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன் மேம். சூப்பர் மேம். இப்போ எப்படி இருக்குது அந்த ஒரு மூச்சு வாங்குற பிரச்சனை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ எப்படி இருக்குது மேம்? இப்போ அது எதுவுமே இல்லை மேம். போன வருஷம் நான் திருவிழா அன்னைக்கு நம்ம அந்தோனியா கிட்ட ப்ரேயர் பண்ணேன், அது க்யூர் ஆயிடணும், அதுலேருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷ திருவிழாவுக்கு நான் ரெக்கவர் ஆகிட்டேன் மேம். சூப்பர் மேம், சூப்பர். அப்புறம் அந்த ஒரு மாதிரி வயிறு நைட் ஆனால் ரொம்ப பெருசாக ஊதிடுது, சாயந்தரத்துக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேங்குது, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவீங்க. புடவை கட்ட முடியல, ட்ரெஸ்ஸு பண்ண முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டுருந்தீங்களே, இப்போ அது எப்படி இருக்குது இப்போது உங்களுக்கு? இப்போ அது எதுவுமே இல்லை மேம். இப்போ நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், சின்ன பொண்ணு மாதிரி, நான் ஏஜ் கம்மியான மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போது அதுலேருந்து நான் வெளியே வந்து இப்போது ரொம்ப நேச்சுரலாக நான் இருக்கேன் மேம். சின்ன வயசுலேருந்து ஆனால் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்களே, உண்மையிலே சரியாயிருச்சா? ஒரு வருஷத்துலையா? உண்மையிலே சரியாச்சு மேம். நான் புனித அந்தோனியார் நம்ம மதுரவாயல் சர்ச்சில் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே சரியாச்சு மேம். புனித அந்தோனியாரே உமக்கு நன்றி, புனித அந்தோனியாரே வாழ்க. சூப்பர் மேம், டேக் கேர், இப்படியே இருங்க. உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அழகாக தெரியுறீங்க, சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டீங்க உண்மையிலேயே. ஓகே மேம், பார்க்கலாம். கட்டளை 1, கடமை 2. ஒரு முறை பெர்தினாந்துவை தந்தையார் மார்ட்டின் வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றார். அது அறுவடை காலமாக இருந்ததால் கதிர்கள் விளைந்து முற்றிய நிலையில் காணப்பட்டன. வயல்களில் வெட்டுக்கிளிகளும் சிட்டுக்குருவிகளும் தானியங்களை சிதைத்துவிடும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க காவலாளி கிடைக்காத காரணத்தினால் அன்று தந்தையார் மார்ட்டின் காவல் காக்க பெர்தினாந்துவை நியமித்தார். அது காலை வேலை என்பதால் ஆலயம் சென்று திருப்பலியில் கலந்து கொள்வதை கடமையாக கருதியவருக்கு தந்தை சொன்னபடி வயலை காவல் காப்பதும் கடமையாக இருந்தது. குழம்பிய பெர்தினாந்து காவல் தூதர்களிடம் தனக்கு வழிகாட்டும்படி ஜெபித்தார். அருகிலுள்ள மாளிகையை திறந்து காட்டி அதனுள் குருவிகளை அழைத்து அடைத்துவிட்டு ஆலயம் செல்லும்படி இவரது இதயத்தினுள் ஒரு தூண்டுதல் நிகழ்ந்ததை உணர்ந்தார். அதன்படி மாளிகையை திறந்து குருவிகளை அழைத்தார். அனைத்து குருவிகளும் மாளிகையினுள் புகுந்தன. ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியோடு கதவை மூடிவிட்டு ஆலயம் சென்றார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த தந்தையார் மகனை காணாதது கண்டு மகன் ஆலயத்திற்குத்தான் சென்றிருப்பான் என எண்ணினார். திருப்பலி முடிந்து வந்த மகனிடம், மகனே, சொன்ன கட்டளையை மறந்துவிட்டு ஏன் ஆலயம் சென்றாய் என்று சற்று கோபத்துடனே கேட்டார். நடந்ததை பெர்தினாந்து தந்தையாருக்கு விளக்கினார். அதை கேட்ட தந்தையார் மகிழ்ந்தார். இப்படி சிறு வயதிலேயே அற்புதங்களை நிகழ்த்தும் இறை வரத்தை இறைவன் இவருக்கு வழங்கி இருந்தார். ஆண்டி ஆண்டி. வா லக்ஷயா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அதுவா, ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் தான் எங்கேயோ போயிட்டீங்க. நான் அப்பப்போ வந்து பார்ப்பேன், நீங்கள் இருக்கவே மாட்டீங்க.
அச்சச்சோ சாரிடா, நாங்கள் அந்தோனியா சர்ச்சுக்கு போயிருந்தோம், அதனால தான் உன்னை பார்க்க முடியல. அந்தோனியா சர்ச்னா இங்கே இருக்க பாரிஸ் சர்ச்சா? இல்லை இல்லை, மதுரவாயில் இருக்க அந்தோனியா சர்ச்சு. மதுரவாயில் அந்தோனியா சர்ச் இருக்கா? எனக்கு அந்தோனியாரை பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், உள்ள வா. உன் ஃப்ரெண்டு காவியாக்கு கூட ஒரு மிரக்கல் நடந்துச்சே, உனக்கு அவள் ஷேர் பண்ணாளா? எனக்கும் சொன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஆமாம், நிறைய அவளுக்கு வந்து வாமிட்டிங் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும் ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. எனக்கும் தெரியும், அதனால தான் அவள் ஸ்கூலுக்கு கூட வரல. ஆமாம், அவங்க மம்மி வந்து என்கிட்ட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ காவியாவுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியலை, நீங்கள் அந்தோனியா சர்ச் போகிறீங்களே, கொஞ்சம் காவியாக்காக ப்ரேயர் பண்ணுங்க சொன்னாங்க. சரிப்பா, நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த அந்தோனியாரோட புதுமை எண்ணெய் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் காவியாக்காக ப்ரேயர் பண்ண சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்போது வந்து அன்னைக்கு எனக்கு ஒரு 3:30 போல் காவியா சரி எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு ஃபோன் போட்டேன். ஃபோன் பண்ணும்போது அவங்க மம்மி சொன்னாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், காவியாவுக்கு கொஞ்சம் எதுக்கோ டாக்டரை பார்த்துடலான் இருக்கோம் அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து சரி நம்ம அந்தோனியார்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கோம், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து காவியா மம்மியை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், ஆனால் டாக்டர் இல்லவே இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த புதுமை எண்ணெய் தேய்ச்சதுலேருந்து காவியா வாமிட் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கே, அந்த சர்ச்சுக்கு என்னையும் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறவா, உனக்கு எக்ஸாம் கூட வருதுன்னு உங்கள் மம்மி கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல? ஆமாம் அது ஆண்டி, நான் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஆண்டி, நான் வேண்டிக்க போகிறேன். கண்டிப்பாக நீ அந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுத்துட்டு நீயும் ஒரு சாட்சியாக வந்து நீ வந்து அங்கே கண்டிப்பாக சொல்லணும், சரியா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆண்டி. அந்தோனியாரே வாழ்க. குழந்தை இயேசுவின் காட்சி. அது குளிர்காலமாக இருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் தனிமையில் பெர்தினாந்து வீட்டினுள் இருந்தார். அப்போது கதவை தட்டும் ஓசை கேட்டது. உடனே ஓடி வந்து கதவை திறந்தார். அங்கே 5 வயது நிரம்பிய ஓர் அழகிய சிறுவன் நிற்பதை கண்டார். அந்த சிறுவனிடம் பெர்தினாந்து என்ன வேண்டுமென்று கேட்டார். பிச்சை ரொட்டி தரட்டுமா? என் பசி வேறு, உன் பசி வேறு. உன் பசி என்ன? அதை நான் கேட்பதற்கு முன் இதோ என் பையை கூர்ந்து பார். சிவப்பு வைடூரியங்கள் இல்லை, இவை நல் இதயங்கள். இவற்றையே நான் நாடி செல்கின்றேன். இதயங்களை தேடும் நீ யார்? என்னை உற்றுப்பார், உனக்கு புரியும். உற்று பார்த்த பெர்தினாந்து அது குழந்தை இயேசு என்பதை அறிந்தார். உடனே அந்த குழந்தை இயேசு, பெர்தினாந்து, உன் இதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார். இதயத்தை மட்டுமல்ல, குழந்தை இயேசுவே, என்னையே நான் தருகிறேன் என்று கூறி முழந்தால் படியிட்டார். உடனே குழந்தை இயேசு மறைந்தார். இறைவன் பால் இதயத்தை பெர்தினாந்து ஈடுபடுத்தியதன் காரணமாக இறைவன் சிறு வயதிலேயே அவரோடு உறவாட ஆரம்பித்து விட்டார். 15 வயதான பெர்தினாந்தின் மனதில் பிற சிறுவர்களை போன்ற சிந்தனைகளை சிறகடித்து பறந்தன. தான் ஒரு சிறந்த படைப்பாளியாகவோ அல்லது பாடகராகவோ வர வேண்டும் என்று எண்ணினார். இந்த காலகட்டத்தில் சாங்கோ மன்னன் இளைஞர்களை தனது படையில் கூட்டி இணைக்கும் வகையில் ஏராளமான சலுகைகளை அறிவித்துக் கொண்டிருந்தான். பல இளைஞர்கள் அந்த கவர்ச்சி அறிவிப்பில் மயங்கி அதில் இணைந்தனர். ஆனால் பெர்தினாந்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க, என்ன வேணும்? நான் மதுரவாயில் அந்தோனியார் கோயிலுக்கு போனோம், கொஞ்சம் வழி சொல்கிறீங்களா? சொல்கிறேனே, நான் அங்கே தான் போகிறேன். இப்போ திருவிழா நடந்துட்டு இருக்கு, வாங்க நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். ரொம்ப நன்றிங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஏன் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க? நான் கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து கொஞ்சம் 10th ரொம்ப வீக்காக இருந்தான். பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கே நான் விசாரித்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையோடு அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, மதுரவாயில் அந்தோனியார் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஜெபம் பண்ணால் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், ரொம்ப அற்புதம்லாம் நடக்குதுன்னு அங்கே சொன்னதுனால நான் இங்கே வந்தேன். அப்படியா? இங்கே வாங்க, எப்போ வந்தாலுமே நம்ம வார செவ்வாய்க்கிழமையில் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து அந்தோனியார் சாட்சியில் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் மாதம் வரலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா கூட நீங்கள் வரலாம். நீங்கள்
நான் போன மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வரும்போது ஒரு ஃபாதர் வந்து பிரசங்கம் வச்சார். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு மனசுக்கு. ரொம்ப அவர் சொன்னது நான் மன வருத்தத்தோடு வந்தேன். ஆனால் நான் போகும்போது மகிழ்ச்சியாக கண்டிப்பாக என் பையன் பாஸ் ஆயிடுவான்னு ஒரு நம்பிக்கையிலே நான் போனேன். இங்கே வந்து அந்தோனியார்கிட்ட வேண்டுறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அற்புதம் நடக்காமல் போனதே கிடையாது. அதே மாதிரி நான் ஜெபம் பண்ண மாதிரியே என் பையன் பாஸ் ஆகிட்டான். ரொம்ப நல்ல மார்க் இல்லைனாலும் அவன் பாஸ் ஆகிட்டான். அதுக்கு தான் நான் இப்போ சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. இது அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோனியார் வட்டம் 1210ஆம் ஆண்டு பெர்தினாந்து அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெறலானார். அவரது முதல் வார்த்தைப்பாட்டின் போது தலையை சுற்றி வட்டமாக சிறிது முடியை வைத்துக்கொண்டு மீதி முடியை மலித்து விட்டார். குருமட சட்டத்திட்டங்களை மதித்து நடந்ததுடன் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். மக்கள் அவரது தலைமுடியின் வட்டத்தை தான் அந்தோனியார் வட்டம் என்று அழைக்கின்றனர். அந்த குருமடம் வீட்டிற்கு அருகாமையில் இருந்ததால் அடிக்கடி இவரது உறவினர்கள் சந்தித்து வந்தனர். அதனை விரும்பாத பெர்தினாந்து தொலைவில் உள்ள வேறொரு குரு மடத்திற்கு தன்னை மாற்றும்படி கேட்டுக்கொண்டார். இவரது துறவற ஈடுபாட்டை உணர்ந்த குருமட அதிபர் லிஸ்பனிலிருந்து வடக்கே 100 மைல் தொலைவில் உள்ள கோயிம்ப்ரா பட்டணத்தில் இருந்த சாந்தோ குரூஸ் குரு மடத்திற்கு அனுப்பினார். அங்கு நற்செய்தியை ஆவலுடன் கற்று வந்ததுடன் குருமட பொறுப்பாளர்களின் அறைகளை சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல், கழிப்பிடங்களை சுத்தம் செய்தல், பிணியாளர்களை பேணுதல் போன்ற பணிகளையும் இன்முகத்துடன் செய்து வந்தார். ஒரு நாள் காலை நேரத்தில் தோட்டத்தில் இருந்த செடிகளை சரி செய்து கொண்டிருந்தார் பெர்தினாந்து. அப்போது அதன் அருகாமையில் இருந்த தேவாலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டு இருந்தது. திருப்பலியை நோக்கியே இவரது சிந்தனை முழுவதும் இருந்தது. திருப்பலியின் முக்கிய கட்டத்தில் மணி ஒலித்ததும் நற்கருணை நாதரோடு ஒன்றியபடி முழந்தால் படியிட்டார். அப்போது ஆலய சுவர் பிளந்தது. அந்நேரம் ஆலயத்தில் நடந்த நற்கருணை ஆராதனை காட்சியை கண்டு உளம் நெகிழ்ந்தார். சிறிது நேரத்தில் அந்த சுவர் மறுபடியும் மூடிக்கொண்டது. துணி தோணியானது. ஒரு முறை பெர்தினாந்து குருமட துறவிகளுடன் ஒரு தீவுக்கு சென்றார். அந்த தீவில் இவரை மட்டும் விட்டுவிட்டு பிற துறவிகள் வந்துவிட்டனர். எனவே பெர்தினாந்து தனது மேல் ஆடையை கடலின் மேல் விரித்தார். அதன் பின் இறைவனை வேண்டினார். மேல் ஆடை தோணியானது. அதன் மீது அமர்ந்து பிற துறவிகளுக்கு முன்பே ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். அதே போன்று மற்றொரு நாள் பெர்தினாந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு களைப்புடன் உண்ண சென்றார். உணவு இல்லை. பசியின் கொடுமை தாங்க முடியாமல் இறைவனை வேண்டினார். அப்போது பலவிதமான உணவு வகைகள் அவர் முன்பு தோன்றின. அவற்றை வயிறார உண்ட பின் பிற துறவிகளுக்கும் கொடுத்து மகிழ்ந்தார். இறைவனின் இரக்கம் பெர்தினாந்து மீது இருப்பதை கண்ட பிற துறவிகள் ஆச்சரியம் கலந்த பயபக்தியுடன் அவரை அணுகினர். எனவே குருமட அதிபர் அற்புத செயல்கள் செய்வதற்கு பெர்தினாந்துவுக்கு கட்டுப்பாடுகள் விதித்தார். நாளொன்றுக்கு ஒரு அற்புதம்தான் நிகழ்த்த வேண்டும். அதற்கு மேல் நிகழ்த்துவதற்கு தன்னிடம் அனுமதி பெற வேண்டுமென்று கூறிவிட்டார். அனுமதி பெற்றொரு புதுமை. இப்படி இருக்கையில் ஒரு நாள் கட்டடப் பணி செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளி கட்டிடத்தில் இருந்து தவறி விழுவதை பெர்தினாந்து கண்டார். அதிர்ச்சியுற்ற அவர், ஆண்டவரே அவரை தடுத்து நிறுத்தும் என்று கூறி அண்ணாந்து பார்த்து தன் கைகளை நீட்டினார். அம்மனிதர் அந்தரத்திலேயே நின்று கொண்டிருந்தார். ஏற்கனவே அன்று ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருந்ததால் அதிபரின் கட்டளையை மனதில் கொண்டு அனுமதி பெற அதிபரிடம் ஓடினார். பெர்தினாந்து அனுமதி கேட்டதை பார்த்த அதிபர் சிரித்துக்கொண்டே, பெர்தினாந்து, அவனை நீ அந்தரத்தில் நிற்க வைத்த போதே ஒரு அற்புதம் நிகழ்ந்துவிட்டதே, அதற்கு பின்னர் எதற்கு அனுமதி? நீ ஓடிச் சென்று அவனை தரையிறங்க செய் என்றார். அது முதல் அதிபர் பெர்தினாந்து அற்புதம் நிகழ்ந்த விதித்திருந்த கட்டுப்பாட்டுகளை நீக்கினார். எதை பற்றியும் பெர்தினாந்து கவலைப்பட்டதே இல்லை. அனைத்திற்கும் இறை அருளையே நம்பியிருந்தார். இறைவனும் அவரது நம்பிக்கைக்கு பரிசாக ஏராளமான அருள் வரங்களை அள்ளி வழங்கினார். குருவாக திருநிலைப்படுத்தப்படுதல். 1219ஆம் ஆண்டு
அப்போது பெர்தினாந்துவுக்கு 24 வயது நடந்து கொண்டிருந்தது. அப்போது அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அது முதல் பெர்தினாந்துவுக்கு வாயில் காப்பு பணி கொடுக்கப்பட்டது. அப்படி செயல்பட்டு வருகையில் ஒரு நாள் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 துறவிகள் எளிய தோற்றத்துடன் அங்கு வந்தனர். வழக்கம் போல் அவர்களை வரவேற்று உணவளித்து உபசரித்த பெர்தினாந்து அவர்களை பற்றி அறியும் ஆவலில் அவர்களோடு உரையாடினார். பிரான்சிஸ் அசிசியாரை சபை தலைவராக கொண்ட நாங்கள் எங்களுக்கு அன்றாடம் தேவையான உணவுகளை பிச்சை எடுத்து உண்டு மண்ணாலும் மரப்பலகையிலுமான குடிசைகளில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும், பிரான்சிஸ் அசிசியார் மொரோக்கோ நாட்டில் இயேசுவை அறிவிக்க சென்றபோது நோய்வாய்ப்பட்டு திரும்பியதால் நாங்கள் அங்கு போய் வேத சாட்சிகளாக மடிய விரும்புகிறோம் என்று கூறினர். அந்த எளிய வாழ்வும் சேவையும் இவரை ஈர்த்தது. தானும் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து மொரோக்கோ சென்று வேத சாட்சி ஆக வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக இறைவனிடம் ஜெபித்தார். பெர்தினாந்து தனது எண்ணத்தை குருமட அதிபரிடம் தெரிவித்தார். அவரும் உள்ள நெகிழ்வுடன் இவரை அனுப்பி வைத்தார். ஒலிவாரஸ் என்ற நகரில் இருந்த பிரான்சிஸ்கன் சபை அதிபரை பெர்தினாந்து சந்தித்தார். அவர் சபை ஒழுங்குகளை இவருக்கு எடுத்து கூறினார். அதன் பின் இவர் பெயரை அந்தோனியார் என்று மாற்றினார். 1220ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் முதலே பெர்தினாந்து அந்தோனியார் ஆனார். ஏங்க இதை பாருங்க, உங்க பிள்ளையா கீழே விழுந்துக்குது, கொஞ்சம் பாருங்க. ஐயோ ஆமாங்க, இது என் பிள்ளை தாங்க. ஏங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். இந்த பங்கு வெளியிலேருந்து வரீங்களா நீங்கள்? ஆமாங்க, நான் வலசரவாக்கு பங்குலேருந்து வரேன். போன மாதம் வந்தேன். இது 2வது ட்ரிப் வந்திருக்கேன். எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும். அந்தோனியார்கிட்ட வேண்டுதல் வச்சு எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியாங்க, என்ன சாட்சின்னு, என்ன பண்ணியிருக்காரு, என்ன புதுமைன்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. என் பையன் வந்து கிண்டர் கார்டன் படிக்கிறான். அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, ஜட்டியிலே யூரின் பண்ணிட்டான். யூரின் பண்ணதுனால அங்கே இருக்க டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவனுக்கு வந்து வேறு ஜட்டியை மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு ஃபுல்லாக அவங்க அந்த ட்ரெஸ் மாற்றினதுனாலையா என்னன்னு எங்களுக்கும் தெரியல, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ், பயங்கரமான வேதனை. என் பிள்ளைக்கு அந்த இடுப்பை சுற்றி ஃபுல்லாக எல்லா இடமும் ரேஷஸ் வந்துருச்சு. நாங்களும் சரி 1 நாளில் 2 நாளில் க்யூர் ஆகும்னு பார்த்தா 8 மாதம் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்கேயும் போக முடியாது, யாரும் பக்கத்தில் வந்து என் பிள்ளைக்கிட்ட பேச மாட்டாங்க. கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒட்டிக்குமோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு தாயாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். நான் எத்தனையோ கோயிலில் சர்ச்சிலலாம் போய் கூட என் பிள்ளைக்கு சரியாயிடணும்னு பிரார்த்தனை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல், நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்துட்டோம். பணமும் அதிகம் செலவானது தான் மிச்சமே கண்டி என் பிள்ளைக்கு எதுவுமே சரியாகவே இல்லை. ஆனால் போன மாதம் நான் என்னை ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, மதுரவாயில் இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போங்க, அந்த மதுரவாயில் அந்தோனியார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடத்துவார், நீங்கள் போங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நானும் நம்பிக்கையோடு வந்தேன். இங்கே வந்த போது ஃபாதர் ஆண்ட்ரோ டோம்னிக் அவர் வந்து நற்கருணை எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு அவர் பிரசங்க வச்சது ஃபுல்லாகவே என் பிள்ளைக்காகவே பண்ண மாதிரியும் தோல் வியாதிக்காகவும் அவர் நிறைய என்னோட உள்ளத்தையே அப்படியே தொட்டுருச்சு. நான் ரொம்ப சந்தோஷம், எனக்கு என்ன அறியாமே அந்த சந்தோஷம் எனக்குள்ளே எப்படியோ வந்துருச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நாங்களும் என்ன பண்ணிவிட்டு நல்ல ப்ரேயர்லாம் நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த புதுமை எண்ணெயோட வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்துட்டு என் பையனை படுக்க வைக்கும் போது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நாங்கள் தடவி விட்டுட்டு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஸ்கூல் கிளப்பலான்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா என் பிள்ளைக்கு ஃபுல்லாக அந்த ரேஷஸ் இருந்த இடம் ஒன்று கூட தெரியலங்க. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே அப்படியே எப்படி என்ன அறியாமல் நான் பாட்டுன்னு அழுதுகிட்டே இருக்கேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சியை கண்டிப்பாக நான் வந்து அந்த சர்ச்சில் மதுரவாய் அந்தோனியார் சர்ச்சை நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய வாழ்நாளில் நான் நன்றி சொல்லணும், நான் அவருக்கு சாட்சியாக நிற்கணுன்றதுக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேங்க. அப்படிங்களா? ஏதாவது இத்தனை வாரம் வரணும்னு ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, இத்தனை வாரம் என்னால் முடிஞ்சது வரையும் நான் எல்லா டியூஸ்டேவும் கண்டிப்பாக கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். ஓ அப்படிங்களாங்க, ரொம்ப நல்லதாங்க. நிறைய புதுமை இங்கே நடக்குது தாங்க, உண்மை தாங்க. மதுரவாயில் பாரிஸ்க்கு போகிறவங்க கூட வந்து தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட ஜெபிச்சுட்டு சாட்சி சொல்லிட்டு போகிறாங்கங்க. இந்த ஒரு புதுமை மட்டும் இல்லை, எனக்கு இன்னொன்று நடந்திருக்குங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரா பிஜி படிக்கலான்ட்டு மேற்கொண்டு போட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியமான ஃபேமிலி தான் நாங்கள்.
இப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சி எனக்கு 1,00,000 ரூபாய் அதில் கம்மி ஆகிட்டு எனக்கு மேலே படிக்கிறதுக்கும் எனக்கு அந்தோணியார் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்காகவும் நான் சாட்சி சொல்லணுன்னு இப்போ திரும்பியும் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்படி அங்கே பிஹெச்டி படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. மொரோக்கோ பயணம். ஆப்பிரிக்காவில் உள்ள சாரசன் இனத்தவரை மனம் திரும்ப செய்வதற்காக பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை மொரோக்கோ அனுப்புமாறு திருத்தந்தை வேண்டினார். 1221 ஆண்டு அவரது வேண்டுகோளின்படி அந்தோணியார் அவருக்கு துணையாக தந்தை பிலிப்பினோ என்பவரும் மொரோக்கோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தந்தை பிலிப்பினோ இஸ்பானிய நாட்டை சேர்ந்தவர். கப்பல் பயணத்தின் போது அந்தோணியார் பாடிக்கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். பல நாள் பயணத்துக்கு பின் கப்பல் மொரோக்கோ வந்தடைந்தது. அந்தோணியார் நோய்வாய்ப்பட்டார். அவரது நிலையை போர்த்துகல் நாட்டிற்கு அறிவித்தனர். அவர்கள் இவரை திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டனர். எண்ணம் ஈடேறவில்லை என்ற கவலை நிரம்பினாலும் அதிபரின் ஆணைக்கு கட்டுப்படுவது என்று போர்த்துகல் செல்ல மீண்டும் கப்பல் ஏறினார். செல்லும் வழியில் கப்பல் பெரும் புயல் தாக்குதலுக்கு உள்ளானது. அக்கப்பல் சேதமடைந்தது. அதனால் அந்தோணியார் இத்தாலிக்கு அருகில் உள்ள சிசிலி தீவினை அடைந்தார். கப்பல் ஒதுங்கிய கடற்கரைக்கு அருகாமையில் பிரான்சிஸ்கன் சபை சகோதரர்கள் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தனர். அந்தோணியாரை அவர்கள் தங்களுடன் அழைத்துச் சென்று மெஸ்ஸினா என்ற இடத்தில் தங்க வைத்தனர். அந்த சபையில் உள்ள அருட்தந்தையர்கள் நன்னீருக்காக வெகு தொலைவு செல்வதை அந்தோணியார் கண்ணுற்றார். உடனே அந்தோணியார் மடத்தின் அருகாமையில் அமைந்திருந்த உப்பு நீர் கிணற்றில் இருந்த நீரை இறைவரம் வேண்டி நன்னீராக்கினார். அதற்கு தண்டனையாக அந்தோணியாரை சிறையில் அடைத்து தன்னைத்தானே கசையால் அடித்திட வேண்டும் என்று கூறினர். அதனை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். இவரது தன்னடக்கத்தை கண்டு அனைவரும் வியந்தனர். இருப்பினும் அத்தீவில் அதிக நாட்கள் தங்கும் வாய்ப்பு அந்தோணியாருக்கு கிடைக்கவில்லை. 1221 ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் மெஸ்ஸினாவில் பிரான்சிஸ்கன் சபையின் மாநாடு ஒன்றை பிரான்சிஸ்கன் சபை தலைவரான பிரான்சிஸ் அசிசியார் கூட்டியிருந்தார். அவர் மீது அபிமானம் கொண்டிருந்த அந்தோணியார் அவரை நேரடியாக காணும் ஆவலில் அம்மாநாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அசிசியாரின் தாழ்ச்சியும் அன்பும் நிறைந்த எளிய உரையில் தன் மனதை பறிகொடுத்தார். அந்தோணியாருக்கு நேரில் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அங்கு அந்தோணியார் கிரசோயான மாநில தலைமை சகோதரரை சந்தித்தார். அவரது உதவியால் வட இத்தாலியில் உள்ள மாண்டிஃபயலே ஆசிரமத்துக்கு சென்று தவ வாழ்வு வாழலானார். கடும் தவத்தால் மிகவும் பலவீனம் அடைந்தார். 1222 ஆண்டு மார்ச் மாதம் மோந்தி பவுலே என்ற குருமடத்துக்கு அருகில் உள்ள இடத்தில் நடந்த குருத்துவ திருநிலைப்படுத்தும் விழாவில் சிறப்புரை நிகழ்த்துபவர் வராத காரணத்தினால் அந்த வாய்ப்பு அந்தோணியாருக்கு வழங்கப்பட்டது. முதலில் இவரால் என்ன பேச முடியும் என்று எண்ணியவர்கள் அந்தோணியார் பேசி முடித்ததும் தூய ஆவியாரின் அருட்கொடையை பெற்றவர் பெரும் மேதை, தூய ஆவியாரின் அருட்கொடையை பெற்றவர் பெரும் மேதை என்று இவரை பாராட்டினர். அது முதல் சபை மேலாளர் ரோமக்னா அந்தோணியாருக்கு மாநிலம் முழுவதும் பேசும் வாய்ப்பை வழங்கினார். அவரது மறையுரையை கேட்ட பலரும் மனம் வருந்தி திருந்தினர். அதன் பின் இயேசுவையும் அவரது வாழ்க்கையும் அவர் ஏற்படுத்திய அருட்சாதனங்களையும் இழிவுபடுத்தி வந்த அல்பிச்சினியா பேதகத்தை 1222 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு அகுஸ்தினார் சபை துறவி தாமஸ் கிளாஸ் என்பவரின் துணையுடன் கால்நடையாக நடந்து சென்று அடியோடு அளித்தார். 1224 ஆண்டு மான்ஃபெல்லியர் நகர் சென்ற அந்தோணியார் மடத்து துறவிகளுக்கு வேதாகம ஆசிரியராகவும் மறையியல் விரி உரைவாளையராகவும் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பிரான்சிசன் புனித நகரம் என்று அழைக்கப்பட்ட லுப்பியி மடத்தின் மேலாளராக அந்தோணியார் நியமிக்கப்பட்டார். 1225 ஆண்டு அந்தோணியார் புலான்வெலே நகரிலுள்ள மடத்தின் அதிபரானார். 1226 ஆண்டு முதல் 1227 ஆண்டு தூய ஆவியாரின் திருநாள்களை லீமேஷ் நகரில் மண்டல மேலாளராய் அருட்பணி செய்தார். 1227 ஆண்டு வட இத்தாலியில் கப்புச்சின் சபை மேலாளராக நியமிக்கப்பட்டார். 1228 ஆண்டு சீதாலே, திரேஷியா, வெனிஸ் நகரங்களில் போதித்து புதுமைகள் செய்தார். பின் பிளாரன்ஸ் நகருக்கு சென்று நீண்ட நாட்கள் தங்கினார்.
1229 ஆண்டு அந்தோனியார் ஆச்கிலோன் நதிக்கரையில் இருந்த பதுவை மாநகருக்கு வந்தார். பதுவை கல்வியில் சிறந்த நகரமாக விளங்கியது. அப்பதுவை நகரில் அந்தோனியார் ஆற்ற முதல் மறை உரையே பதுவை நகர மக்களை பெரிதும் ஈர்த்தது. பதுவை நகரில் உள்ள மரியன்னை மடத்தில் தங்கியிருந்து எழுத்து பணியை தொடர்ந்து வந்தார். அங்கு மக்களுக்கு மறை உரையும் நிகழ்த்தினார். 1231 ஆண்டு ஜூன் மாதம் ஒரு நாள் குரு மடத்தில் மதிய உணவுக்கான மணி அடித்தது. உணவு அருந்துவதற்காக மரப்படிகளில் இறங்கிய போதே அந்தோனியார் தள்ளாடினார். உணவறைக்கு சென்றதும் மயக்கமடைந்தார். பிற துறவிகள் அவரை பக்கத்து அறைக்கு தூக்கிச் சென்று படுக்க வைத்தனர். மயக்கம் தெளிந்ததும் அந்தோனியார் அருட்தந்தை ரோஜரை அழைத்து, நான் இங்குள்ள அருட் சகோதரர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை, எனவே என்னை பதுவை தூய மரியன்னை மடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அந்தோனியாரின் வற்புறுத்தல் காரணமாக ஒரு வண்டியில் அவரை ஆர்சில்லோ ஆசிரமத்திற்கு கூட்டி சென்றனர். அங்கு சென்றடைந்த அந்தோனியாருக்கு நோயின் தாக்குதல் அதிகரித்தது. உடல் சோர்வடைந்த நிலையில் இருந்த இவருக்கு ஒப்புரவு அருட்சாதனமும் நற்கருணையும் வழங்கப்பட்டது. அந்தோனியாரின் தாய் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற பாடலை பாடிக்கொண்டே விண்ணோக்கி பார்த்த வண்ணம் இருந்தார். அரை மணி நேர அமைதிக்கு பின் 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி அந்தோனியாரின் உயிர் என்னும் ஆன்மா இறைவனின் விண்ணக வீட்டை சென்றடைந்தது. அப்போது அவருக்கு வயது 36. லிஸ்பன் ஆலய மணிகளும் பதுவை நகர் ஆலய மணிகளும் தாமாகவே அடித்து அந்தோனியார் இறந்த செய்தியை அறிவித்தன. செய்தி அறிந்த மக்கள் அப்படியே தங்கள் பணிகளை விட்டுவிட்டு புலம்பி அழுதபடி ஆர்செல்லோ நோக்கி சென்றனர். அந்தோனியாரின் விருப்பப்படி உடலை பதுவையில் ஜூன் 17 தேதி அடக்கம் செய்தனர். இவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எரியும் மெழுகுவர்த்திகளை ஏற்றுக்கொண்டு சென்றனர். 1232 ஆண்டு மே மாதம் 30 அந்தோனியாருக்கு திருத்தந்தை 9 கிரிகோரியார் புனித பட்டம் வழங்கினார். அந்தோனியார் மரணமடைந்து 32 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1263 ஆண்டு ஏப்ரல் மாதம் கப்புச்சின் சபை மேலாளர் வணக்கத்துக்குரிய பெனவந்தூர் முன்னிலையில் அந்தோனியாரின் கல்லறை திறக்கப்பட்டது. அப்போது அந்தோனியாரின் உடல் அழிந்து எலும்புகளே மிஞ்சியிருந்தன. ஆனால் ஒரு அதிசயம், அவரது நாவு மட்டும் அழியாமல் இருந்தது. அழியாத அந்தோனியாரின் நாவு இன்று வரை பதுவை பேராலயத்தில் ஓர் அழகிய பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. நன்னாக்கு அழியாத நற்றவர் என்று அது முதல் அந்தோனியார் போற்றப்பட்டு வருகின்றார். 1232 ஆண்டு அந்தோனியாரை அடக்கம் செய்யப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டு ஏறத்தாழ 100 ஆண்டுகள் பணி செய்து பேராலயமாக கட்டி முடித்தனர். அந்த பேராலயத்தின் மத்தியில் அவரது உடல் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. 1350 ஆண்டு பிரான்ஸ் நாட்டு மன்னன் 9 லூயிஸின் கொள்ளு பேரனும் கர்தினாலுமாகிய கிரே டி மென்ட் ஃபோர்ட் முன்னிலையில் உடலை கல்லறைக்கு மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1946 ஆண்டு ஜனவரி 16 திருத்தந்தை 12 பத்திநாதர் அந்தோனியாருக்கு திருச்சபையின் மாமேதை என்ற பட்டத்தை வழங்கினார். பதுவை அந்தோனியார் என்று புகழப்படும் அந்தோனியார் இன்று வரை மதங்களை கடந்து ஆற்றி வரும் புதுமைகள் எண்ணிலடங்காதவை. அவரது வாழ்வில் நாமும் பயணிக்க முயல்வோம். புனிதர்களின் பரிந்துரைகளால் கடவுள் மக்களின் மனங்களை மாற்றுகின்றார். கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் நாம் பெறும் பொருட்டு புனிதர்கள் நம்மை தயாரிக்கின்றனர். அவர்களின் பரிந்துரை வழியாக கடவுள் நமக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்து வருகின்றார். நம்மை கடவுளை நோக்கி வழிநடத்தி செல்லும் வழித்தடங்களை அவர்கள் உருவாக்குகின்றனர். அவர்களில் வெகு சிலரே நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கின்ற எண்ணற்ற புனிதர்களும் கூட நம்மை விண்ணக வாழ்விற்கு அழைத்துச் செல்வதற்காக நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். புனித அந்தோனியாரை வெளிப்புற மாட்சியால் உன்னத நிலைக்கு உயர்த்த இறைவன் தயாராக உள்ளார். அதனால்தான் அவரை புனிதர்களுள் முதன்மையானவராக இறைவன் தேர்ந்தெடுத்துள்ளார். கடவுள் அவரை கடைசி வரையிலும் வியப்பூட்டும் சிறந்த பணியாளராக நியமித்தார். அவர் வழியாக நாளும் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்றார்.
தேவையில் பரிந்துரைப்போருக்கும் ஏழைகளுக்கும் அவர் வாழ்வளிக்கும் உணவையும் நிறை வாழ்வையும் பெற்றுத் தருகின்றார். அழிந்து போகும் இவ்வுலகில் நாம் விண்ணக வாழ்வுக்கு தயாரிப்போமாக. இறைவன் நம் புனிதரின் பரிந்துரை ஏற்று நாம் கேட்பதையெல்லாம் தாராள உள்ளத்துடன் நமக்கு வழங்குகின்றார். எனவே நாம் விண்ணக அருளாட்சிக்கு உரியவற்றை நாட வேண்டும். இவ்வுலகில் உள்ள அழிந்து போகும் செல்வங்களின் மீது நாட்டம் கொள்ளாமல் அழியாத செல்வமாகிய விண்ணக வாழ்வை பெறும் பொருட்டு புனிதரிடம் பரிந்து பேசுவோம். உடலை வளர்க்கும் உணவை மட்டும் தேடாமல் ஆன்ம உணவுக்காக மன்றாடுவோம். இறைவனின் ஆற்றலும் தூய்மையுமான உன்னத புனித அந்தோணியாரே, வாழ்வோரின் அதி உன்னத நம்பிக்கையே, நம்பியோரை கைவிடாத நல்ல தந்தையே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். எங்களின் அரணம் கேடயமுமான உன்னத புனித அந்தோணியாரே, இவ்வுலக தீமைகளை எங்களை மயக்கும்போது மனம் தடுமாறி மதியிழந்து நிற்கின்றோம். கதியற்றவர்களாக கலங்கி நிற்கும் எங்களை கண்பாரும். நன்மையின் வழியில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாதவரின் மாய வலைகளில் விழுந்து விடுவோமோ என்ற அச்சம் நேரிடுகின்றது. துன்பங்களும் சோதனைகளும் உம்மை துரத்தி வந்த போதும் துணிவுடன் எதிர்த்து வெற்றி கொண்ட ஆன்மீக வீரரே, இப்போராட்ட உலகில் பாராட்டு பெறும் நன்மைகளை நாங்கள் செய்திருந்தாலும் ஏற்கும் பெருந்தன்மை இல்லாதவர்களாக நாங்கள் மனம் வருத்தத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாக நேரிடுகிறது. அதனால் நாங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து விழுந்து விடாமல் இருக்க எங்களுக்காக இறைவனின் பரிந்துரை நாடுவீராக. மாசில்லா மனங்களின் மனத்துயர் போக்கும் மாசிலா மணியே, சாத்தானின் சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும் முடிவில்லா பிரகாசமே, ஒருபோதும் எங்கள் ஜெபத்தை புறக்கணியாதையும். ஏனெனில் இறைவனின் அதி உன்னத நம்பிக்கைக்கு உரியவரான உமது பாதுகாவலை நாங்கள் பெற்றிருந்தால் தீமையை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். அக ஒளியால் புற ஒளியை நீக்கும் ஆன்மீக ஒளிச்சுடரே, நீதியற்ற உலகம் எங்களை நாதியற்றவர்களாக நிறுத்த பார்க்கின்றது. பிரிவினைவாத எண்ணங்களால் சூழ்ச்சியாளர்கள் தீவிரித்து வரும்போது இறைவனின் கருணையான குளிர்ந்த நீர் கொண்டு அனுப்பீராக. நீர் வாழ்ந்த காலத்தில் பரவி வந்த பதிதம் இன்றும் நச்சு விதையென பரவி இறைவன் உருவாக்கிய இனிய திருச்சபைக்கு இன்னலை ஏற்படுத்தி பார்க்கின்றது. திருச்சபையை கட்டிக்காக்கும் ஆன்மீக ஞானிகளாலும் கூட இன்று திருச்சபை தடுமாறி தடம் புரளும் அபாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அபாயம் என்று உமதருள் நாடி உமது பாத நிழலில் என்று அழைக்கும் அடியோரின் குரலுக்கு கனிவாக செவிசாய்த்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, உமது புனிதர்களில் அற்புதமானவரும் குறிப்பாக எங்களது பாதுகாவலுமான வழக்கறிஞருமான புனித அந்தோணியாரின் அளவற்ற ஆற்றலாலும் நிகரற்ற பரிந்துரையாலும் பாவிகளான எங்களுக்கு பாவ பரிகாரத்தையும் அதன் வழியாக உமது மீட்பையும் தருகின்றீர். பாவக்கரை படிந்த எங்கள் ஆன்மாக்களை தூய்மையாக்குகின்றீர். அளவற்ற உமது அன்பிறக்கத்தினால் துன்புறுவோருக்கு ஆறுதலும் உடல் உள்ள நோயாளிகளுக்கு நலமும் அளிக்கின்றீர். எங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளும் நோயுற்றோரையும் உமது திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் அண்டை வீட்டாரையும் குறிப்பாக எமது ஆன்ம எதிரிகளையும் உமது பாதுகாவலில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மில் விசுவாசம் கொண்டு திருச்சட்டத்தின்படி நடந்து தூய வாழ்வு வாழ வரம் தாரும். புனிதரின் புகழ்நாமம் பாடி ஆனந்தம் கொண்டாடுவோம்.
உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க, நன்னாக்கு அழியாதவரே வாழ்க, பதுவை பதியரே வாழ்க, லிஸ்பன் நகரத்தின் லீலியே வார, வாழ்க வாழ்க, எம் பாதுகாவலரே வாழ்க, வாழ்க வாழ்க, எம் பாதுகாவலரே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் பாதுகாவலரோடு கூட ஒரு பயணமாக இந்த பங்கு வளாகத்தை சுற்றி நாம் வந்தோம். இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு நேரத்திற்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நேரங்களுக்கெல்லாம் மேலான நேரம், அற்புதங்களுக்கெல்லாம் மேலான அற்புதம் நம் ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கிற நேரமாக. அதற்கு முன்பாக நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய ஆலய வளாகத்திற்குள்ளே நம்மை சந்தித்து விட்டு உள்ளே வர இருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எந்த நிச்சயம் இல்லைங்க, உங்களையே தயார் செய்யுங்க. ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் காண்பதற்கு முன்பாக நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரையை நாம் கேட்க வல்லவராக இருக்கிறோம். அவருடைய வல்லமை, அவருடைய பலன், நமக்காக ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? பதுவை அந்தோனியா. Praise the Lord. Hallelujah. 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 அற்புதங்கள் வேண்டுமா? அடையாளங்கள் வேண்டுமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? சத்தமா Praise the Lord சொல்லுவோம் பாப்போம். Hallelujah. 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 என்ட்ரன்ஸ் மட்டும் வழி விட்டுருக்கு பாப்பா. தயவுசெய்து உட்கார வேண்டாம், தேர் உள்ள வரணும். தயவுசெய்து அன்பார்ந்தபடி அந்த கேட்டு முன்னாடி நிற்கிற அனைவருமாக ஆங்காங்கே சேர்லாம் போடலாம். வாலண்டியர்ஸ், நம்முடைய இளையோருக்கு குழுவினர் தயவுசெய்து ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது அற்புதமான இந்த பவனியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது தேர் உள்ள வரும்போது தம்பிங்களா கொஞ்சம் எல்லாரும் ஓரமா நிறுத்துவீங்க. தேர் வருவதற்கு வழிவிடணும். இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். சர்வ வல்லவர். என்னை மீட்க வல்லவர். என் குடும்பத்தை அர்ச்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. 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 பாருங்கள், இந்த உடன்படிக்கை பேழை எருசலேமுக்குள் வரும் பொழுது தாவீது உற்சாகமாக ஆடினார், ஆண்டவரை ஆராதித்தார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய பதுவை பதிய தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு உடன்படிக்கை பேழையாக இருந்தார். இறைவார்த்தையை சுமந்து சென்றார். Praise the Lord. கேட்டு ஒழுங்கா தருங்க. கேட்டு நல்லா ஒழுங்கா தருங்க. தேர் வந்து கொண்டு இருக்குது. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கரங்களை குவிப்போம். தந்தை பங்கு பணியாளர் உங்களுக்கு கொடியேற்ற முதல் இந்நொடி வரை சொன்ன ஒரே காரியம், ஒரே ஒரு கருத்து, உன் வாழ்விலே இறைவன் செய்ய வேண்டிய அந்த ஒரு கருத்து. இது சிரிக்கின்ற நேரம் அல்ல. நாம் ஆண்டவருக்கு முன்பாக சிரித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்க்கை முழுவதும் சிரித்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆண்டவரை நாம் அசால்ட்டாக, அசட்டைத்தனத்திலே நாம் வணங்கக்கூடாது. உருக்கமாக, முழு இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு நாம் அவரை வணங்க வந்திருக்கின்றோம். Praise the Lord. Hallelujah. 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 ஒப்புக்கொடுப்போம், கரங்களை குவிப்போம். நம்முடைய பதியர் இந்த வளாகத்திற்குள் வருகின்ற நேரத்தில் விண்ணக வல்லமை இங்கு இறங்க வேண்டும். இயேசுவை நாம் காண்பதற்கு முன்பாக பதியருடைய பரிந்துரையை நாம் பெற வேண்டும். ஒரு வைராக்கியம் வேண்டும். பதியரே, எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய பரிந்துரை வேண்டும். இயேசுவிடமிருந்து எனக்கு பெற்றுத்தாரும் என்ற ஒரு வைராக்கியம். என் வேலைக்காக, என் தனிப்பட்ட வாழ்வுக்காக, எனது வாழ்வினுடைய சமாதானத்திற்காக, என் குடும்ப சமாதானத்திற்காக
என் வாழ்க்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்கள் நீங்குவதற்காக, நோய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக, பேய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக கரங்களை குவிப்போம். அருகில் இருக்கின்ற நபர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்காக அழு, உன் மீது நான் கவலை கொண்டுள்ளேன், உன் மீது நான் கவலை கொண்டுள்ளேன். தேர் ஆலயத்தினுடைய அருகே வந்துவிட்டது. நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பாதுகாவலர் இருக்கின்றார். இயேசு இந்த பீடத்தின் மீது எழுந்தருளி நிற்கும் போது நமக்காக ஒருவர் இருக்கின்றார். அந்த ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு தனி மனிதனாக இல்லை. விசுவாசத்தோடு உணர்ந்து, விசுவாசத்தோடு இறைவனுக்கு நிகர் யார்? ஆண்டவருடைய பெயரை நம்முடைய தேவதாய் வந்திருக்கிறார். சொல்லுவோமா?
நோக்கி கரங்களை உயர்த்துவோமா? வான் நோக்கி கரங்களை உயர்த்துவோம். பங்கு பணியாளர் சொன்னபோது அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு விண்ணப்பம், அதற்காக மட்டுமே கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நன்றி, நன்றி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே துள்ளுதையா. சொல்லுவோமா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே தொங்குதையா. வல்லவரே நன்மை செய்வாரே. நன்றி, நன்றி ஐயா. வல்லவரே நன்மை செய்வாரே. நன்றி, நன்றி ஐயா. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், வல்லவரே நோயாக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், நல்லவரே ஆராதனை, ஆராதனை. மீண்டுமாக வல்லவரே, நல்லவரே, Jesus name, the Jesus name, ஆராதனை, ஆராதனை. நேசரே, நேசரே உம் திரு பாதமர்ந்தே நிம்மதி, நிம்மதி. கண்ணீரோடு கூட சொல்லுவோமா? பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, அதிசயமே. ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya, 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 ஹalleluya. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சாலமோனினுடைய புத்தகம் அந்த ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் இன்று அதிசயத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இங்கு அநேகர் வியாதியோடு வந்திருக்கலாம், மனதிலே உள் காயத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம், கேள்வியோடு வந்திருக்கலாம். அனைத்திற்குமே பதில் யார் என்றால் இயேசு. இயேசு. சத்தமா இயேசு, இயேசு. சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது. ஜீசஸ், ஜீசஸ். உங்க கண்ணீரை ஒரு கரத்தை வச்சு சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். உங்க கடன் பிரச்சனையை கையில வச்சு சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். பாருங்க, சாலமோனுடைய புத்தகம் அதிகாரம் 16 சொல்லுங்க. சாலமோனின் புத்தகம் அதிகாரம் 16 இறைவசனம் 12 12. இதுலதான் சொல்லுங்க, இதுலதான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பாருங்க, அப்ப அந்த இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பச்சிலையோ மருந்தோ உன் நோயை குணப்படுத்தாது, ஜீவ வார்த்தையால் நான் உன்னை குணப்படுத்துவேன். பச்சிலையோ சொல்லுங்க, பச்சிலையோ களிம்போ மருந்துகளோ என் நோயை குணப்படுத்த
ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நான் குணமானே, நான் விடுதலையானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிடிப்போம். அதே வார்த்தையை நாம் பாடப் போகின்றோம். அந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கண்ணீரோடு கூட கரங்களை உயர்த்தியவர்களாக, ஒரு கரத்தை மார்பு மீது வைத்தவர்களாக, ஆண்டவரை பார்த்து யார் யாரெல்லாம் கையை உயர்த்தினானோ அவெல்லாம் ஆசீர்வாதமானா. அந்த 12 வருஷமா ரத்த போக்குள்ள மனுஷனாக அவர் ஆடையை தொட்டாலே நான் குணமாவே. ஆடையை கையை கீழே போட்டா தொட முடியாது, உயர்த்தினா தான் தொட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 தொழுநோயாளி வந்து நின்றா, இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னா. கையை உயர்த்தினானே, கையை உயர்த்தினானே. ஒவ்வொரு அற்புதங்களும் கரங்களை உயர்த்தும் பொழுது நடந்தது. எதற்காக என்றால், நான் இவரை சார்ந்தவன் என்று அந்த நோய்க்கு நீ சொல்கின்றாய். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரை நான் சார்ந்தவன் என்று சொல்கிறாய். பதிலுக்கெல்லாம் மேலான பதிலை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறாய். கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? கரங்களை உயர்த்தி பிடிப்போம். அதே வார்த்தையை நாம் பாடப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளால் என் நோய்கள் நீங்கினவே. சொல்லுங்க. பச்சிலையோ, ஆமென், மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளால் என் நோய்கள் நீங்கியதே. தாளத்தோடு பாடுவோமா? பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஆமே. ஜீவ வார்த்தைகளா, கரங்களை தட்டி என் நோய்கள் நீங்கியது. மீண்டுமாக பச்சிலையோ மருந்துகளோ, உறக்கமாக என் நோய் நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளா என் நோய்கள் நீங்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. உயிருள்ள வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியதே. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. உயிருள்ள வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. கரங்களை அசைத்து சொல்லுங்க பாப்போம். பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில். சொல்லுங்க. பொன்னில்லை பொருள், கரங்களை உயர்த்தி மீண்டுமாக. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில். அவரை நோக்கி என்னிடம் உள்ளது
வல்லமை பாய்ந்துடட்டும். இந்த மதுரவாயால் பங்கு முழுவதுமே உடைய இறை சமூகமாக எந்த இடத்திலே வியாதி இருக்கிறதோ அந்த இடத்திலே உடைய திருக்கரம் படுவதாக. சீயோனில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறேன். மீண்டுமாக கண்ணீரோடு விதைப்பவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் என்ற அந்த வார்த்தைக்கு நாங்க நீ கண்ணீரோடு விதைத்தாய் என்றால் அக்களிப்போடு அறுவடை செய்வாயே. அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையிலே வெற்றி இருக்கிறது. அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது. உன்னுடைய சந்ததிக்கான விடுதலை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. சொல்லுங்க. அந்த மாறு மீது கரத்தை வைப்போமா? உங்க மாறு மீது கரத்தை வைப்போம். பாட ஒரு நேரம், ஆட ஒரு நேரம், ஸ்துதிக்க ஒரு நேரம், அமைதியாக நம்மையே மனமாற்றிக் கொள்ள ஒரு நேரம் இருக்கிறது. கரங்களை வைப்போம், கரங்களை வைப்போம், கண்ணை மூடுவோம். இந்த வெந்நீரை அப்பத்தில் இருக்கின்ற அதே தெய்வம் உனது இருதயத்தில் இருக்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த வெந்நீர் அப்பம் தேவ உணவு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு உனது நெஞ்சுக்குள்ளே துவழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். தாய் மரியன்னையினுடைய கருவிலே ஆனந்தமாக இருந்தவர் உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார். அந்த தெய்வம் உனக்கு அற்புதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அவரிடம் சொல்லுங்க, அமைதியா அமைதியா அமைதியா, ஏசப்பா இனி தொடுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க பாருங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா இந்த நொடியில என் குடும்பத்தை நீங்க பொறுப்படுங்கன்னு சொல்லுங்க. என் கணவனை நீங்க பொறுப்படுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. என் வயிற்றிலே குழந்தை இல்லாமல் நான் தவிக்கிறேன் ஏசப்பா. இந்த பதுவை பதியரினுடைய பரிந்துரையினால் இந்த நொடியிலே எனக்கு என்னுடைய கருவிலே நீர் ஒரு பிள்ளை செல்வத்தை தருவீரே என்று சொல்லுங்க. வியாதியோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பேயினுடைய சூழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் இருக்கிற கோபத்தை என்னால் அகற்ற முடியவில்லை. என்னிடத்தில் இருக்கிற காம உணர்ச்சி என்னால் அகற்ற முடியவில்லை. என்னிடத்தில் இருக்கின்ற வெறுமையை நான் அகற்ற முடியவில்லை. என் மனமெல்லாம் பதட்டமாக இருக்கிறது. பயத்தினாலே நிறைந்திருக்கின்றேன். உயிர்த்த நீர் ஒவ்வொரு முறை நீர் காட்சி கொடுக்கும் பொழுது அஞ்சாதே என்று சொன்னீரே, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் இருக்கிறீர் என்பதை இந்த மதுரவாயால் பங்கு பதுவை பதியனுடைய பரிந்துரையின் மூலமாக அறிந்து கொள்வார்களாக. அந்த இருதய துடிப்பை உணர்ந்து கொள்வோமா? அந்த இருதய துடிப்பில் இறைவன் இருக்கிறார். என் இயேசு இங்கு இருக்கிறார். நன்றி. வானக தந்தை நடாத நாற்று, சொல்லுங்க. வானக தந்தை நடாத நாற்று வேரோடு என்னிலே அகற்றி விட்டீ. வேரோடு என்னிலே அகற்றி விட்டீ. மீண்டுமாக வேரோடு, வேரோடு கோபத்தை வேரோடு, வேரோடு பசியின்மையை வேரோடு, நோயை வேரோடு, கண்ணீரை வேரோடு, கடன் பிரச்சனையை வேரோடு, கேன்சர் கட்டிகளை வேரோடு, அசைத்து 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 வெற்றியின் மக்களாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? மகிழ்ந்து
பாடுவோமா? கரங்களை குவிப்போம். ஆன்மீக கீதத்தை உணர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோம். ஆண்டவர் எனக்கு செய்தார் என்ற நம்பிக்கையோடு இந்த மதுரவாயால் பங்கு ஆசீர்வாதத்தின் பங்கு என்ற அடையாளத்தோடு கூட சொல்லுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாடி நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பெருவரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்ம கண்டிப்பா நாளுக்கு நடு சொல்லணும். நமக்கு தெரியும் இந்த பவனி இவ்வளவு அழகாக அற்புதமாக நடந்ததுக்கு நம்முடைய பாதுகாவலர் அன்னை மரியாள்
நிக்க நம்ம கூடவே இருக்காங்க. எனவே மீண்டும் ஒருமை நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த நாள் மிக அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருக்கிறது. எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டுமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தேர் இருக்கிறது. பூக்களை தயவுசெய்து யாரும் பறிக்கக்கூடாது. தயவுசெய்து நான் சொல்லிட்டேன், நம்முடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் அழகாக பார்க்கணும், பிச்சு போகிறது கிடையாது. எனவே வெளியில் உங்களுக்கான அந்த பேண்டு வாத்தியமும் சண்டை மேளமும் ஒரு 10 நிமிஷம் வாசிச்சிருக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாளை காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, தமிழில் திருப்பலி 9 மணிக்கு வந்துடணும். எல்லாருமே தயவு செய்து குடும்பமாக 9 மணி திருப்பலி முடிந்து நாம் கொடியிறக்க நிலைபெறும். கொடியிறக்க பொழுது உங்களுக்காக அறுசுவை உணவானது, அன்பின் விருந்து, அசன விருதானது ஏற்பாடு செய்வோம். எனவே அனைவருமாக அதில் பங்கேற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது கடைசி பாடு அந்தோனியார் பாடு மதுரை நாயகம், அந்த பாடு பாடலாம். மதுரை வாயிலிருந்து நாயகம். அனைவருமாக தீர்த்தம் தெளிச்சலாம். போய் தீர்த்தம் சரிங்க. சரி, ஃபாஸ்ட் பிரதர்ஸ், ஃபாஸ்ட். வாழணும், எல்லாம் போங்க. பாடல். எந்த பூவும் எடுக்காதீங்க. இங்க இருக்க பூ, வெளியே இருக்க பூ அதெல்லாம் எடுக்காது. தயவுசெய்து இருக்கட்டும், அதெல்லாம் அழகா இருக்கட்டும். அதை போட்டோ பிடிச்சிக்கலாம். நீ நின்று தயவுசெய்து செல்ஃபிலாம் எடுத்துங்க. தயவுசெய்து பாடல். வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் அற்புதங்கள் செய்பவர் யாரு? அவரே புனித அந்தோனியாரு. குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி மேன்மை தாங்கிய உன்னதரே. குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி மேன்மை தாங்கிய உன்னதரே. நாற்றி பொறுமையில் உயர்ந்தவரே, இறைவன் அன்பில் கலந்தவரே. மதுரவாயில் வந்து பாருங்கள், மதுரவாயில் வந்து பாருங்கள். கோடி அற்புதங்கள் செய்பவர் யாரு? அவரே புனித அந்தோனியாரு. கோடி அற்புதங்கள் செய்பவர் யாரு? அவரே புனித அந்தோனியாரு. அழகை வென்று அற்புதம் செய்தார், தொலைந்து போனதை கண்டிட செய்தார். தீரில் மீண்டும் மீட்பதற்கெல்லாம் இறைவன் வார்த்தைகள் கேட்டிட செய்தார். ஒழுக்கமின்றி உரைக்கும் வார்த்தைகள் புனித நாவில் பிறந்தது இல்லை. ஒழுக்கமின்றி உரைக்கும் வார்த்தைகள் புனித நாவில் பிறந்தது இல்லை. அறிந்திடாத நாவின் புதுமை, எங்கள் அந்தோனியார் அற்புத மகிமை. அறிந்திடாத நாவின் புதுமை, எங்கள் அந்தோனியார் அற்புத மகிமை. மதுரவாயில் வந்து பாருங்கள், எங்கள் அந்தோனியார் மகிமை பாருங்கள். மதுரவாயில் வந்து பாருங்கள். எங்கள் அந்தோனியார் மகிமை பாருங்கள். மதுரவாயில் வந்து பாருங்கள். எங்கள் அந்தோனியார் மகிமை பாருங்கள். மதுரவாயில் வந்து பாருங்கள். எங்கள் அந்தோனியார் மகிமை பாருங்கள். இப்போது சண்டை மேளம் பேண்ட்ஸ் இப்போது வாசிக்கப்படும். Good boys, start.